சிவனை காண பரசுராமர் கைலாயம் சென்றார். அப்போது சிவபெருமான் தவத்தில் இருந்ததால் பரசுராமரை விநாயக பெருமான் தடுக்க அவர் தனது கோடாரியால் விநாயகரை தாக்கிவிட்டார். அந்த கோடரி சிவபெருமானால் பரசுராமருக்கு வழங்கப்பட்டது. சிவனின் சக்தி வாய்ந்த அந்த கோடாரி வீச்சில் விநாயகரின் ஒரு தந்தம் உடைந்துவிட்டது. அன்றிலிருந்து விநாயகர் ஏகதந்தா என்று அழைக்கப்படுகிறார். கதை 2. பஞ்சபூத தத்துவத்தை விளக்கும் உருவம்தான் விநாயகர். அவரது 2 தந்தங்களுள் ஒன்று உணர்ச்சி, மற்றொன்று ஞானம். ஞானம் முழுமையாயிருக்கும் போது உணர்வின் நிலை குறைவாகவே இருக்கும். இதை உணர்த்தும் விதமாக விநாயகர் உருவம் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதுண்டு. கதை 3. மகாபாரதத்தை வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் எழுத திட்டமிடப்பட்டது. வியாசரின் வேண்டுகோளை ஏற்ற விநாயகர் நிபந்தனை ஒன்றை விதித்தார். வியாசர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையையும் கூற வேண்டும். அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றார். வியாசர் நிறுத்தாமல் மகாபாரத கதையின் பாக்களை சொல்லச் சொல்ல விநாயகரும் தொடர்ந்து வேகமாக எழுதினார். எழுதும்போது விநாயகரின் எழுத்தாணி உடைந்துவிட்டது. வேறு எழுத்தாணி தேட அவகாசமின்றி விநாயகர் தன் இடது தந்தத்தை உடைத்து அதனை கொண்டு இதிகாசத்தை எழுதி முடித்தார்.